வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வரிசையாக நம்மளோட சேனலில் முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 11 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு மறக்காமல் அந்த 11 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது முதலமைச்சரான, அதாவது அவரோட காலத்தையே நம்ம பொற்காலம்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட முதலமைச்சரான காமராஜர் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழக வரலாற்றையே காமராஜருக்கு முன் காமராஜருக்கு பின்னு ரெண்டாவே நம்ம பிரிக்கலாம். ஏழ்மை, ஜாதி பாகுபாடு, கல்வி அறிவு இல்லாமை, இந்த மாதிரி தவித்த தமிழக மக்களை அறிவு புரட்சியால் மீட்டெடுத்த அந்த தங்க மனசுக்காரரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1903 வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அப்பாவோட பேர் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மாள். சத்திரிய வித்யாசாலாவில் பள்ளிக்கு சேர்றாரு. ஆனால் 6வது வகுப்போட அவரோட படிப்பு நிற்கிது. 12 வயசுலேயே அப்பா இறந்துட்ட காரணத்தினால மாமா கருப்பையா நாடார் அவர்களோட துணிக்கடையில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே வெளியே நடக்கும் அரசியல் ஊர்வலங்களையும் பேச்சுக்களையும் கூர்ந்து கவனிக்கிறாரு. அதுதான் அவருக்கு பின்னால் பெரிய பாடமாக அமையுது. தன்னோட 16 வயசில் காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு. தன்னோட அரசியல் குருவாக சத்தியமூர்த்தி அவர்களை ஏற்றுக்கிறாரு. அரசியல் என்பது பதவிக்காக கிடையாது, சேவைக்காக என்பதை அவரிடமிருந்து கற்கிறாரு. 1930வது வருஷத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று அலிப்பூர் சிறைக்கும் செல்றாரு. அதுக்கப்புறமா 1942வது வருஷத்தில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் வேலூர் சிறையில் இருந்தார். தன்னோட வாழ்நாளில் சுமார் 3000 நாட்களை மட்டும் சிறையிலேயே கழித்த தியாகினே நம்ம சொல்லலாம். ராஜாஜி விலகிய பிறகு 1954வது வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி. சுப்பிரமணியம் மற்றும் எம். பக்தவத்சலம் ஆகியோரை தனது அமைச்சரவையில் சேர்த்து கொள்கிறாரு. திறமையானவர்கள் யாரிடம் இருந்தாலும் பயன்படுத்த வேண்டும் என்பதே அவரோட கொள்கை. இவரது ஆட்சியில் தான் தமிழக கல்வி, தொழில், விவசாயம் ஆகிய 3 துறைகள்லையுமே முதலிடத்தை பிடிச்சது. எட்டயபுரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிறுவனிடம் ஏன் பள்ளிக்கு போகலை அப்படின்னு கேட்குறாரு. பள்ளிக்கு போனால் யார் சோறு போடுவாங்கன்னு அந்த பையன் சொல்கிற பதில் அவரை மதிய உணவு திட்டத்தை உருவாக்க தூண்டுச்சு. ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு குழந்தைகளிடம் வரக்கூடாது என்பதற்காக சீருடையை கட்டாயமாக்கினார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஆரம்ப பள்ளியை திறந்தார். அவர் ஆட்சியில் ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கை 12,000 27,000 உயர்ந்துச்சு. காமராஜர் இல்லை என்றால் இன்றைய நவீன தமிழ்நாடும் கிடையாது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், NLC கம்பெனி, திருச்சி BHEL, கிண்டி தொழிற்பேட்டை, ஆவடி பீரங்கி தொழிற்சாலை, மேட்டூர் காகித ஆலை. அவர் திறந்து வச்ச அணைகள்னு பார்த்தோன்னா கீழ் பவானியை சொல்லலாம், மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, வைகை அணை, சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, ஆரணி ஆறு அணை. வறண்ட பூமியை செழிக்க வச்சார்னும் சொல்லலாம். ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியையும் அவருக்கு பிறகு இந்திரா காந்தியையும் பிரதமராக்கியதும் இவர் மட்டும்தான். இவரை அந்த வகையில் கிங் மேக்கர்னும் நம்ம சொல்லலாம். கட்சி பணிதான் முக்கியம் என்று கூறி முதல்வர் பதவியை துறந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆகிறாரு. இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம்னு நம்ம சொல்லலாம். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, மறைந்த போதும் சரி, அவரிடம் சொந்தமாக வீடோ காரோ கிடையாது. அவர் தையல்காரரிடம் தைத்த சட்டைகளை விட கைகளால் துவைக்கப்பட்ட கதர் சட்டைகளே அவரிடம் அதிகமாக இருந்துச்சு. அவரோட நேர்மைன்னு நம்ம பார்த்தோன்னா தன் தாயார் சிவகாமி அம்மாளுக்கு கூட அரசு பணத்தையோ சலுகையையோ தர மறுத்துவிட்டார். அவரோட தாயார் விருதுநகரில் கடைசி வரை ஒரு சாதாரண பெண்ணாகவே வாழ்ந்தார். 1975வது வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த மகாத்மாவை போலவே இவரும் அமைதியாக காலமானார். அவர் இறந்தபோது அவரிடம் இருந்த சொத்துக்கள் சில சட்டைகள், சில புத்தகங்கள் மற்றும் வெறும் 130 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காமராஜரோட காலம் பொற்காலம்னு நம்ம சொல்கிறதுல மறுப்பே கிடையாது. அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.